குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிரெஞ்சு ரெவல்யூஷனுடைய த கோட்ஸ் ஆஃப் த ரெவல்யூஷன், புரட்சி எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் த காசஸ் ஆஃப் ரெவல்யூஷன், புரட்சிக்கான காரணங்களை நாம் பார்த்தோம். அதில் இந்த 7 years வார், ஒரு 7 ஆண்டுகள் இங்கிலாண்டோட பயங்கரமாக சண்டை போட்டான், தேவையில்லாமல் சண்டை போட்டான். அதில் இவங்க தோத்து போயிட்டாங்க. அந்த 7 years வாருக்கு அப்புறம் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடக்குது. அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் ஆக்சுவலாக அகைன்ஸ்ட் இங்கிலாந்து, அமெரிக்கா இங்கிலாந்துக்கு எதிராக நடக்கிறது இந்த அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அப்போ 7 years வாரில் தோத்து போன பிரான்ஸு இங்கிலாந்து கிட்ட தோத்து போச்சு. அப்போ இங்கிலாந்து எப்படா பழி வாங்குறதுன்னு பார்த்துச்சு. அப்போ அமெரிக்கா கூட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அமெரிக்க சுதந்திர போருக்கு, அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி அங்கே போச்சு. ஹெல்ப் பண்ண அங்கே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அமெரிக்கா சுதந்திரம் அடையுது, பிரிட்டன் தோல்வி அடையுது. அப்போது பிரான்ஸுக்கு ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷம், பழிக்கு பழி வாங்குறதுல. ஓகே, அதில் ஜெயிச்சுட்டாங்க. ஆனால் எவ்வளோ பண நஷ்டம். ஒன்று, இவங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து அமெரிக்காங்கிறது இன்னொரு கான்டினென்ட், அங்கே போகணும். இப்போ பிரான்ஸு இங்கிலாந்துலாம் சண்டை போட்டால் பக்கத்து நாடு. நீங்கள் அங்கே போகணும் அமெரிக்காவுக்கு. இங்கேருந்து எல்லாம் படையெடுத்துட்டு போய் அங்கே அமெரிக்காவில் போய் சண்டை போட்டான், எல்லா பணமும் காலி. இன்னொன்று, சண்டை போட போர் வீரர்கள் இருக்காங்கல்ல, இவன் அங்கே போனவுடனே, ஏன்னா இன்னொரு நாட்டுக்கு நம்ம சுதந்திரம் வாங்கி தர்றோம், ஆனால் நம்ம நாட்டிலேயே நம்ம அடிமை மாதிரி தானே இருக்கோம். நம்ம இப்போ அங்கே ஊருக்கு போனால் நம்முடைய பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஒரு அடிமை மாதிரி தானே இருக்கோம். ஆனால் இன்னொரு நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக நம்ம வர்றோமே அப்படின்னு அவனுக்கு மாறலாக தோணுது. அப்போ போர் வீரர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு மனசளவில் நம்ம பிரான்ஸில் நம்ம சந்தோஷமாக இல்லை அப்படின்னு அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. அப்படின்னு தோண ஆரம்பித்த உடனே இதெல்லாம் காரணம். இப்படி தான் 200 வருஷமாக இருந்துச்சு. இப்போ 1789 வருடம் மே மாதம் 5ஆம் தேதி நம்ம லூயி 16, 16ஆம் லூயி மன்னர் ஒரு பிரச்சனை வந்துடுது. ஏன்னா காசே இல்லை. உடனே என்ன பண்றாருன்னா பார்லிமெண்ட்டை கூப்பிட்டுறாரு. பார்லிமெண்ட்டினுடைய ஹெட்டு எஸ்டேட் ஜெனரல். அந்த எஸ்டேட் ஜெனரலையும் கூப்பிட்டு பார்லிமெண்ட்டை கூட்டுங்க, பார்லிமெண்ட்டை, ஏன்னா இது வரைக்கும் கூட்டவே படாத பார்லிமெண்ட்டை இப்படி கூட்ட சொல்லி, இப்போ பணத்துக்கு என்ன வழின்னு கேட்குறாரு. இதெல்லாம் நம்ம போன வீடியோ கடைசியில் பார்த்தோம். என்னன்னு கேட்குறாரு. அப்போது கிளர்ஜி, சர்ச்சுக்கும் நோபல்ஸுக்கும் நம்ம டேக்ஸ் போடலாம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை ஒத்துக்கல. அதை நோபல்ஸும் ஒத்துக்கல, சர்ச் பீப்புளும் ஒத்துக்கல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே இப்போ எலெக்ஷன் வைக்கணும். இப்போ மக்கள் இப்போதான் கொதித்து எழுறான். 1789 மே 5ஆம் தேதி இது நடக்குது. அப்போது எலெக்ஷன் நடத்துங்கன்றான். கஷ்டமாக இருக்குது, நாங்களாம் பட்னியில் கிடக்கிறோம், டேக்ஸ் போட்டுனா அவன் டேக்ஸ் போடும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே டேக்ஸ் போடக்கூடாது, அப்போ வேணால் இந்த தேர்ட் எஸ்டேட், இந்த புவர் பீப்புள் இருக்காங்களா, அவங்க மேலே இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் போட்டுக்கோங்க, எங்கள் மேலே போடாதீங்கன்ட்டாங்க. இப்போ சாதாரண மக்களுக்கு இப்போ தான் டென்ஷன் ஆகுது. ஏற்கனவே நம்ம டேக்ஸில் செத்துக்கிட்டு இருக்கோம், இப்போ என்ன அவன் மறுபடியும் நம்ம மேலே டேக்ஸ் போடுறான்னு சொன்ன உடனே அவங்க கோபப்படுறாங்க. கோபப்பட்ட உடனே அரசருக்கும் வேறு வழி தெரியல. என்ன பண்ணுறாருன்னா பார்லிமெண்ட்டை கலைக்கிறார். பார்லிமெண்ட்டை கலைச்சிடறாரு. பார்லிமெண்ட்டை கலைச்ச உடனே அப்போ ரீஎலெக்ஷன் நடத்தணும். இப்போ ரீஎலெக்ஷன் நடத்துங்க அப்படின்றாங்க. ரீஎலெக்ஷன் நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன், அங்கே ஒரு 3 குரூப். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது சர்ச், செகண்ட் ஸ்டேட் எஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்டேட் சர்ச், செகண்ட் எஸ்டேட் நோபல், தேர்ட் எஸ்டேட் பீப்புள். 3 ஓட்டு. ஃபர்ஸ்ட் எஸ்டேட்டினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் கூட்டு நீ ஓட்டு போடுறாம்மா, அவன். அடுத்தது செகண்ட் எஸ்டேட் நோபல்ஸை கூப்பிடுவான், அவன் ஒரு ஓட்டு போடுவான். தேர்ட் எஸ்டேட், அந்த 2 பேரும் ஒன்றா சேர்ந்து 2 ஓட்டு போட்டுருவாங்க, இவனுக்கு ஒரே ஒரு ஓட்டு. இப்போ மக்கள் கேட்குறாங்க 1 man 1 vote அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1 man 1 vote அப்படின்னு சொல்லி ஒரு தகராறு நடக்குது. தகராறு நடந்த உடனே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அரசருக்கு வேறு வழி இல்லை.
he forms a national assembly. ஒரு நேஷனல் அசம்பிளியை ஃபார்ம் பண்றாரு. இந்த நேஷனல் அசம்பிளி தான் இப்படி பண்ணுது. அதாவது நேஷனல் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன் அப்படிங்கிறாங்க. எலெக்ஷன் உடனே இந்த 3 எஸ்டேட், இந்த கதை தான் இந்த நேஷனல் அசம்பிளி வருது. வந்த உடனே இது வந்து இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 17th ஜூன். ஜூன் 17ஆம் தேதி நேஷனல் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ நேஷனல் அசம்பிளி வந்து ஒரு எலெக்ஷன் நடத்துது. அந்த எலெக்ஷனில் 3 பேரும் தனித்தனியாக ஓட்டு போடுங்கன்னு மொத்தம் 3 ஓட்டுன்னு சொல்கிறாங்க. இதை எதிர்த்து இது ஃபார்ம் பண்ணது 17th ஜூன். 3 நாள் கழிச்சு 20th ஜூனில் இந்த எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடத்தினோடனே மக்கள் எல்லாம் அதை புறக்கணிக்கிறாங்க. நோ, 1 man 1 vote அப்படின்னு அங்கிருந்து வெளியேறி பக்கத்தில் ஒரு டென்னிஸ் கோர்ட் ஒன்று இருக்கு. அந்த டென்னிஸ் கோர்ட்டில் போய் எல்லாம் டென்ட் அடிச்சுட்டான். டென்னிஸ் கோர்ட்டில் போய் எல்லோரும் அங்கே இப்போ மக்கள் ஒன்று சேரலாம். அப்போ டென்னிஸ் கோர்ட்டில் போய் அவங்க ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. அதுக்கு தான் டென்னிஸ் கோர்ட் ஓத்ஸ் அப்படின்னு பேர். இது மிக மிக முக்கியமான ஒரு டென்னிஸ் கோர்ட் ஓத்ஸ், உறுதிமொழி. டென்னிஸ் கோர்ட் ஓத்ஸ், உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஜூன் 20ஆம் தேதி டென்னிஸ் கோர்ட் ஓத்ஸ் ஒன்று எடுக்கிறாங்க. ஒன்று எடுத்துட்டு நாங்கள் இங்கிருந்து கலைய மாட்டோம், ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லு. ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுனா இவங்க எவ்வளோ பேர் இருக்கும். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டேங்குது. நீ ஒத்துக்கலைன்னா நாங்கள் இதை விட்டு கலைய மாட்டோம் அப்படின்னு இங்கே உட்காந்துக்கிறான். எல்லாம் உட்காந்துக்கிறான். உட்காந்த உடனே இது இப்போ மக்களுக்கு இடையில ஒரே புரட்சி வர ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நிறைய எல்லா ஊர்லையும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஜூலை மாதம், இன் ஜூலை, இது மே, ஜூன், ஜூலை. ஜூலை மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரான்ஸில் ஒரு புகழ் வாய்ந்த சிறை ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் பஸ்டைல் அப்படின்னு பேர். பஸ்டைல்னு ஒரு சிறை. இந்த சிறையை போராட்டக்காரர்கள் போய், ஏன்னா சாதாரண மக்கள் தப்பு பண்ண உடனே அந்த சிறையில் தானே போட்டுப்பான். எல்லாம் இவனுடைய சொந்தக்காரன் தான் உள்ளே இருக்கான். சின்ன தப்புனாலும் உள்ளே போட்டுருவாங்க, அங்கே தான் இருக்கான். அப்போது நமக்கு இன்னும் ஆள் தேவை. அப்போ என் சொந்தக்காரன் இருக்கான், எங்கடா இருக்கான், பஸ்டைல் சிறையில் இருக்கான். உன் சொந்தக்காரன் அவனும் சிறையில் இருக்கான், வாடா சிறையை போய் அடித்து உடச்சி எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இதுதான் புரட்சி ஆரம்பிக்குது. ஜூலை மாதம் அந்த பஸ்டைல் என்ற சிறையை அடித்து உடைக்கிறாங்க. அடித்து உடைச்சி அதில் இருக்கக்கூடிய கைதிகளை பூரா வெளியில் கொண்டு வரான். இப்போ கைதிகள்லாம் வெளியில் வந்துட்டான். அவன் ஏற்கனவே கொஞ்சம் மோட்டு பசங்க எல்லாமே ஒரே பெரிய கூட்டமாக சேர்ந்துட்டான். இனிமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஆகஸ்ட் மாதம், இப்போ பஸ்டைல் சிறையை அடிச்சு உடைச்சாச்சு, மக்கள்லாம் வெளியில் வந்துட்டான். ராஜாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க. அப்போ ஆகஸ்ட் மாதம் இவங்க டெக்ளரேஷன் ஆஃப் த ரைட் ஆஃப் மேன், மனித உரிமை சாசனம் என்கின்ற ஒன்றை வெளியிடுகிறார்கள். டெக்ளரேஷன் ஆஃப் த ரைட் ஆஃப் மேன் என்று வெளியிடுகிறார்கள். இது அப்படியே ரூசோவுனுடைய சோஷியல் கான்ட்ராக்ட்னு ஒரு புத்தகம் எழுதினான்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரூசோவுனுடைய சோஷியல் கான்ட்ராக்ட் என்ற புத்தகத்தினுடைய அப்படியே ஒரு வடிவம் தான் இந்த டெக்ளரேஷன் ஆஃப் த ரைட் ஆஃப் மேன். ஸோ டெக்ளரேஷன் ஆஃப் த ரைட் ஆஃப் மேனை இவங்க கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த உடனே மனிதனுடைய உரிமை, எங்களுக்கு தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஆகஸ்ட்ல, அப்புறம் அக்டோபர்ல. இப்போ இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் சேருது. அதாவது முதல்ல நம்ம கூட்டமாக இருந்தால் பயமாக இருக்கும். ஏன்னா அரசன் வந்து படையெல்லாம் வச்சிருக்கான், என்ன ஆகிடுமோன்னு பயம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு துணிச்சல் வருது. இப்போ துணிச்சல் வந்த உடனே அக்டோபர் மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போய் வேர்சைல்ஸ் என்பதுதான் அரசர்கள் இருக்கின்ற அரண்மனை. நேராக வெர்சைல்ஸ் போகிறாங்க. சிறைச்சாலையை அடித்து உடைச்சாச்சு, ஆனால் கவர்மெண்ட் ஒன்றும் செய்ய முடியலை. அப்போ சிறைச்சாலையை அடைச்சா ஒன்றும் செய்யலடா அப்படின்னா இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துணிச்சல் வருது. இப்போ அவங்க பிளான் பண்ணுறாங்க, அரசரை போட ஆடுறான் அப்படின்ட்டான். நேராக வேர்சைல்ஸ் பேலஸ், இது வந்து கிங்கினுடைய பேலஸ், அங்கே போய் கிங் ஹென்றி தி 16 16ஆம்
லூயிஸ் த 16ஆம் ஹென்றி கிடையாது 16ஆம் லூயி மன்னனை அங்கேருந்து பிடிச்சி பாரிஸுக்கு கொண்டு வராங்க. பாரிஸுக்கு கொண்டு வந்து அப்பவும் ஒன்றும் பண்ணல. இன்னும் இவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயம். 16ஆம் லூயை கொண்டு வந்து நீங்கள் எங்களோட வாழ்ந்து பாருங்க, அப்போ தான் எங்களுடைய கஷ்டம் தெரியும். நீங்கள் பாரிஸ் நகரத்தில் இருங்க, எங்களோட நீங்கள் யூ லிவ் an ordinary man's பாரிஸ் லைஃப். பாரிஸ் நகரத்தினுடைய சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்க, அப்போ தான் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்ன உடனே அரசரை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு இதே சமயத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நேஷனல் அசம்பிளியை ஃபார்ம் பண்றாங்க. ஒரு நேஷனல் அசம்பிளி, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது நேஷனல் அசம்பிளி, ஒரு நேஷனல் அசம்பிளியை ஃபார்ம் பண்றாங்க. ரைட். ஏற்கனவே நேஷனல் அசம்பிளின்னு ஒன்று இருக்கு. அதாவது அரசர் இருந்தாலும் பார்லிமெண்ட்னு ஒன்று இருக்கும், எஸ்டேட் ஜெனரல்னு ஒன்று இருக்கும், ஒரு நேஷனல் அசம்பிளின்னு ஒன்று இருக்கும். அந்த நேஷனல் அசம்பிளியை இவர்கள் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்று மாற்றுகிறார். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்று மாற்றுகிறார்கள். மாற்றி இந்த நாட்டிற்கு புதிய சட்டத்தை, ஏன்னா நீங்க ஏன்னா முதல்ல நான் சொன்னேன், அந்த இடத்துல எல்லாம் சட்டம் ஒழுங்கு அங்கே எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். பல்வேறு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கோம், எங்கேயும் ஒழுங்கா இருக்காது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான சட்டம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, நம்ம நாட்டுக்கு புறம் ஒரே சட்டம் இருக்கணும். அதனால அந்த நேஷனல் அசம்பிளியை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியாக மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில கிங்குக்கு என்ன பவர், நோபலுக்கு என்ன பவர் அப்படின்னு பார்த்து கிங் அண்ட் நோபல்ஸுடைய பவர் எல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க. இதெல்லாம் இனிமேலாம் உங்களுக்குலாம் இவ்வளோ பவர் கிடையாது, கிங்க்கு இவ்வளோ பவர் கிடையாது, நோபல்ஸுக்கு இவ்வளோ பவர் கிடையாது அப்படின்னு அவர்களுடைய பவரெல்லாம் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி குறைக்குது. சரி, கிங்கனுடைய பவர் குறைச்சாச்சு, நோபல்ஸுடைய பவர் குறைச்சாச்சு. அப்படின்னா அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு என்னடா பண்றதுன்னு பார்த்தான். சிவில் கான்ஸ்டிடியூஷன், சிவில் கான்ஸ்டிடியூஷன், சிவில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் சர்ச் என்ற ஒன்றை ஏற்படுத்துகிறார். சர்ச்சுக்குன்னு தனியாக ஒரு கான்ஸ்டிடியூஷனை ஏற்படுத்தும். சிவில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சர்ச், ஆஃப் தி சர்ச், சிவில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சர்ச் ஒன்றை இப்போ உருவாக்குகின்றார்கள். இந்த சிவில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சர்ச்சில் இருக்கக்கூடிய கார்டினல்ஸ், பிஷப்பு, அந்த ஃப்ரையர்ஸ், இவங்களுக்கெல்லாம் என்னென்ன ரூல்ஸு, அவங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, அவன் சொத்தெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்குது, எல்லாத்தையும் எடுக்குது. நோபல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய நிலங்களெல்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு சாதாரண மக்களுக்கு குறைச்ச விலையில அவங்க ஏலம் விடுறாங்க. சாதாரண மக்கள் ஏன்னா சாதாரண மக்கள் பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பா இந்த லேண்டு அந்த நோபல் இருந்து எடுக்கிறது, அந்த நோபல் கிட்ட ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு பெரிய ஆள் சொல்லியிருக்கேன், அந்த மேனேட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் போன வீடியோவில். இந்த மேனேட்ஸ் இருக்கும், அந்த மேனேட்ஸில் தன்னுடைய நோபல், அந்த நோபல் இருப்பார், நடுவில் ஒரு பெரிய அரண்மனை கட்டியிருப்பார், சுற்றியும் அவருடைய லேண்ட்ஸ் தான் இருக்கும். அதில் ஒர்க் பண்ணுறவங்க அதனுடைய கார்னரில் கொஞ்சோண்டு இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மேனரை கைப்பற்றியாச்சு. இந்த மேனரை கைப்பற்றி இந்த மேனரில் வேலை செஞ்சவனா இருப்பானே அவனெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் பிரித்து எடுத்துக்க. பிரித்து எடுக்கும்போது கவர்மெண்ட் காசு வேணும்ல, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ காசு, ஆனால் என்கிட்ட காசு இல்லையே, ஓகே இதை வச்சுக்க, நீ விளைய வச்சு அதெல்லாம் கொடுத்துரு. இப்படி எல்லாத்தையும் பிரிச்சுட்டான். பிரிச்சுட்டு கிங்கனுடைய பவரை குறைச்சாச்சு, நோபல்ஸுடைய பவரை குறைச்சாச்சு வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. சர்ச்சில் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தான், சிவில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சர்ச்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அந்த சிவில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சர்ச்சை யூஸ் பண்ணி அந்த ரிலீஜியஸ் பாலிசியவே மாற்றினாங்க. ரிலீஜியனில் என்னென்னலாம் நடக்கணும், யாருக்கு எவ்வளோ சம்பளம், அந்த மொனாஸ்ட்ரி, அவனுக்கு இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த லூயிஸ் 16 இருக்கார் பாருங்க, அவருக்கு அவருடைய பவர் குறைச்சதுலாம் கூட ஒன்றும் தெரியல. அவருடைய பவர் குறையுது, நோபல்ஸுடைய பவர்லாம் குறையுதுல கூட அவருக்கு ஒன்றும் பெருசாக வருத்தப்படலை. ஆனால் இந்த ரிலீஜியஸ் பாலிசி, ஏன்னா அவருக்கு இந்த ரிலீஜியன் மேலே அவருக்கு ரொம்ப பற்றுதல் ஜாஸ்தி, அந்த மதத்து மேலே அவருக்கு ரொம்ப. இந்த சிவில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி சர்ச் கிரியேட் பண்ணி சர்ச்சினுடைய பவர்லாம் குறைச்ச உடனே இவருக்கு பயங்கரமாக கோபம் வருது.
இட் ட்ரபிள்டு லூயிஸ் 16 இதை அவருக்கு ரொம்ப இது வருது, ரொம்ப ஒரு ஈடாக இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தேவைன்னா ஒன்றும் பண்ணவும் முடியாது. இப்படி பார்த்துட்டே இருக்காரு. 1791 ஜூன் 1791 இப்போ என்ன பண்ணுறாருன்னா இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிறாரு. வேண்டாம், இங்கே இருக்க விடாது. ஏன்னா இங்கே இருந்தோம்னா நமக்கு எப்படி இருந்தாலும் சிரமம் இன்னைக்கு இல்லை, எப்பயாவது வந்துடும். ஏன்னா இவங்க எவ்ரிடே தே கெயின் பவர். ஒவ்வொரு நாளுக்கு நாள் அங்கே அதிகாரம் அதிகரிச்சுக்கிட்டு சாதாரண மக்களுடைய டாமினேஷன் அதிகரிக்குது. இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, சாதாரண மக்கள் பெரிய அந்த சட்டத்தை அடித்து உடைச்சிடுவான். ஆனால் மறுபடியும் அந்த நாடு ஒரு சட்டப்படி இயங்கணும்ல, அதுக்கு இவங்களுக்கு அதான் தெரியாது, பிரச்சனை வந்துடும். அதனால எப்படி இருந்தாலும் இது பிரச்சனை ஆகும்னு தெரியும். அதனால 1791 ஜூன் மாதம் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு தப்பிச்சு ஓடுறார். ஆனால் தப்பிச்சு ஓடும்போது அவருடைய நேரம் அவரை பிடிச்சிடறாங்க. பிடிச்சி தன்னுடைய நாட்டுக்கே கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இது வரைக்கும் அரசனுடைய பவரை குறைச்சாங்களே ஒழிய அரசர் மேலே அந்த ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. அரசர் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இவன் தப்பிச்சு ஓடனோடனே இந்த நம்ம நாட்டை விட்டு அவன் தப்பிச்சு ஓட பார்க்கலாம், இவனுக்கு என்னென்ன மரியாதை அப்படின்னு பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலாம் கிரியேட் பண்ணினா ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இப்போதான் அந்த நியூ கான்ஸ்டியூஷனை அதிகாரத்திற்கு, புதிய அரசியல் அமைப்பு சட்டம் அதிகாரத்திற்கு வருகிறது. இதுவரையிலும் ஒரு ஃபேஸ் தான், ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இதுவரையிலும் சாதாரணமாக தான் நடந்துக்கிட்டே இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் தி ரெவல்யூஷன், இந்த புரட்சியினுடைய இரண்டாம் பகுதி. இந்த இரண்டாம் பகுதியில் நீங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேப்ல பாருங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல பக்கத்துல சின்னதா நிறைய நாடுகள் இருக்கும். அது யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஏஷியன் கண்ட்ரிஸ்ல பார்த்தீங்கன்னா ஏஷியா, இந்தியா ஒரு பெரிய நாடு, சைனா ஒரு பெரிய நாடு, அப்படியே ரஷ்யா, அவ்வளோதான் ஒரு 3-4 பெரிய நாடு. ஆனால் நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸில் பாருங்கள், நிறைய நாடுகளை சொல்லலாம். ஆனால் எல்லாம் இத்தினோண்டு தான் இருக்கும். இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஆஸ்ட்ரியா, பிரஷ்யா, இட்டாலி, ஜெர்மனி எல்லாம் சின்னதான். பக்கத்தில் அப்படியே இருக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இப்போது ஃப்ரான்ஸில் பிரச்சனை ஆகுது, அரசருக்கு பிரச்சனை வருது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளே ராஜா தான் இருக்கான், அரசர்கள் இருக்காங்க, நோபல்ஸ் இருக்காங்க. ஆனால் அங்கே இவ்வளோ கொடுமையும் கிடையாது. அதனால அங்கே ஈஸியாக நடக்குது. இதை பார்த்து நம்ம ஊரில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணால் என்னடா பண்ணுறது, பயம் வந்துடும்ல. அதை பார்த்துட்டு அங்கே அப்படி நடக்குது, நம்மளும் இங்கே செஞ்சா என்ன அப்படின்னு அந்த ஊரில் இருக்கவனுக்கு ஒரு தைரியம் வந்துடும்டா அப்படின்னு பார்த்து, ஸோ இந்த பிரான்ஸில் இருக்க இந்த புரட்சியை நாம் அடக்கணும், இல்லைன்னா நமக்கு ஆபத்து என்று பிரான்ஸை சுற்றி இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரீஸை ஆளுகின்ற அந்த மோனார்க்ஸ், அந்த ராஜாக்கள் இருக்கான் பாருங்க, குறிப்பாக ஆஸ்ட்ரியா அண்ட் பிரஷ்யா. ஆஸ்ட்ரியா பிரஷ்யா இந்த ரெண்டும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சரி நாம ஒரு கூட்டு என்று யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா அரசர்களும் ஒரு கொயாலிஷன், ஒரு கூட்டு எடுக்கிறாங்க. குறிப்பாக ஆஸ்ட்ரியா அண்ட் பிரஷ்யா எல்லாம் ஒன்று சேர்ந்து செப்டம்பர் 1792 இந்த பக்கம் பிரான்ஸில் ஒரு பெரிய இது கிடையாது. பிரான்ஸில் இருக்கிறது ஒரு ரெவல்யூஷனரி பீப்புள். இந்த பிரான்ஸில் இருக்கக்கூடிய இந்த ரெவல்யூஷன் பீப்புளுக்கு அகைன்ஸ்டாக ஆஸ்ட்ரியா பிரஷ்யாவுடைய தலைமையில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இவங்களோட ஒரு வார் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாரில் ஆரம்பத்தில் இந்த ரெவல்யூஷனரி பீப்புள் கொஞ்சம் தோத்து தான் போகிறான். ஆனால் மக்களில் நீங்கள் ஒரு நாட்டில் போர் வீரர்கள் இருப்பான். இந்த உள்ள வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேரும் போர் வீரன். அடித்து உடைக்கிறாங்க. அடித்த உடனே இந்த ஆஸ்ட்ரியா பிரஷ்யா தப்பிச்சு ஓடி போச்சு. அப்படி ஓடி போன உடனே இப்போ சரி நமக்கு இந்த நாட்டுக்குன்னு ஒரு பெரிய கான்ஸ்டியூஷன் வேணும்டா அப்படின்னு சொல்லி இந்த 1792 அவங்க தோத்து அனுப்பின உடனே ஒரு நேஷனல் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறாங்க.
ஒரு தேசிய அரசியல் அமைப்பை இவர்கள் உருவாக்குகின்றார்கள். இந்த நேஷனல் கான்ஸ்டிடியூஷன் தான் இனிமே இந்த நாட்டுக்கு மோனார்கி, அரசன் கிடையாது. இதுவரையிலும் அரசரை வச்சுட்டு தான் இருக்காங்க. அவனுக்கு அதை எடுக்கணும்னு தோணலை. ஆனால் பக்கத்தில் வேணா இப்படி வந்தோடனே இது ஆபத்தாக இருக்குடா அப்படின்னு சொல்லி அபாலிஷ்டு மோனார்கி in 1792 and they declare the Republic of France. பிரான்ஸ் என்பது இனிமேல் ஒரு குடியரசு நாடு, இது மன்னராட்சி இங்கே கிடையாது என்று அவர்கள் அறிவித்து விடுகிறார். இது செகண்ட் ஃபேஸ். இரண்டாவது கட்டம். அதாவது வெளிநாட்டுக்காரவங்க படையெடுத்து இங்கே அவங்ககிட்ட இருந்து வர்றது. இப்போ இது ரிப்பப்ளிக் ஆஃப் பிரான்ஸ் ஆயிடுச்சு. திஸ் இஸ் த ட்ரீம் ஆஃப் ரூசோ. இதுதான் ரூசோ கண்ட கனவு. அவர் தான் இதை தான் விரும்பினார். மொனார்கி இருக்கக்கூடாது, பிரான்ஸ் தான்ங்கிறது ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரியாக தான் இருக்கணும் என்று விரும்பினார். அது இப்பொழுது நடக்கிறது. அடுத்தது தேர்ட் ஃபேஸ், மூன்றாவது நிலை. இந்த புரட்சியினுடைய மூன்றாவது நிலை எப்படி போகுது? இதுதான் கொஞ்சம் மோசமா போச்சு. இதுக்கு பேரு ரெயின் ஆஃப் டெரர். பயங்கரமான ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப என்னாச்சுன்னா, ரிப்பப்ளிக் ஆஃப் பிரான்ஸ் வந்துருச்சு. யாரு தலைமை ஏற்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துடும்ல. அப்போ ஏற்கனவே பிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் சேர்ந்து தான் புரட்சி பண்ணியிருக்கான். அவன் குழுக்களாகவும் இருப்பான், தனித்தனியாகவும் இருப்பான். அப்போ அங்க இருக்கக்கூடிய குரூப்ஸ் இருக்கு இல்லையா, பவர்ஃபுல் குரூப்ஸ், அங்க இருந்த பவர்ஃபுல் குரூப்ஸ், அது சில சமயங்களில் பவர்ஃபுல் இண்டிவிஜுவல் ஒரு ஆள் இருப்பான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2-3 கிராமமே அவனுக்கு சப்போர்ட்டு செல்வாக்கு இருக்கும். அந்த மாதிரி இப்போ there was a struggle between powerful persons and powerful groups. அப்படி வந்துருச்சு. அங்க அந்த மாதிரி வருது. அப்படி வரும்போது இங்க செப்டம்பர் 1792ல ஒருத்தன் டான்டன் அப்படின்னு பேர். இந்த டான்டன் அப்படிங்கிறவன் ஒரு ஜாக்கோபியன். இங்க பாத்தீங்கன்னா இவன் ஒரு ஜாக்கோபியன். இந்த டான்டன்ங்கிறவன் ஜாக்கோப் அப்படிங்கிற ஒரு மொனாஸ்ட்ரி, அது ஒரு கோயில் இடம்னு வச்சுங்களேன், அது மாதிரி ஒரு மொனாஸ்ட்ரி. அந்த மொனாஸ்ட்ரியில டான்டனுடைய தலைமையில் ஒரு குரூப் உட்காந்து இனிமே நம்ம என்ன பண்றது, இனிமே அவங்க நான் சொன்னேன் ஸ்ட்ரகிள் ஃபார் பவர். இனிமே ரிப்பப்ளிக் ஆஃப் பிரான்ஸை யாரு ஆட்சி செய்யறது, யாருக்கு என்ன அதிகாரம் அப்படின்னு வரும்போது மீண்டும் இப்போ டான்டனுடைய தலைமையில ஜாக்கோப் என்ற மொனாஸ்ட்ரியில அவங்க கூட்டம் போட்டு அவங்க முடிவெடுக்கலாம். முடிவெடுத்த உடனே தே கால் தெம்செல்ஸ் ஆஸ் ஜாக்கோபியன்ஸ். அவங்க தங்களை ஜாக்கோபியன்ஸ் அப்படின்னு அவங்க தங்களை அறிவித்துக் கொள்கிறார்கள். அறிவித்துக் கொண்டு இப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இப்போ பிரச்சனை இருக்கு. சாதாரண மக்களை இனிமே நீங்க பயமுறுத்தணும். ஏன்னா சாதாரண மக்கள் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். திடீர்னு எங்கேயோ போனால் எதையும் அடிக்கிறான், முட்டைக்கிறான், எல்லாத்தையும் பண்றான். இப்போ சாதாரண மக்கள், இந்த ரெவல்யூஷனரி இருக்க காமன் பீப்புளை இனிமேல் கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா மக்கள் வந்து எதையும் அடிக்கிறது, ஒட்டைக்கிறது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறது எல்லாம் வந்துருச்சு. ஆனால் ஒரு நாடு அப்படி இருக்க முடியாது. இப்போ நாடு திடீர்னு வருவான், 10 பேர் சேர்ந்தாங்க, இந்த தெருவில் இருக்க 10 பேர் சேர்ந்தானு, அந்த முனையில் இருக்கிற அந்த கடையை, அண்ணாச்சி கடையை அடிச்சு உடைப்பான். உடைச்சி அதில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு எல்லாத்தையும் வீட்டு எடுத்துட்டு போயிடும். அவ்வளோதான். நீங்கள் அண்ணாச்சியும் கேட்க முடியாது, எவனும் கேட்க முடியாது. இப்படி இருந்தால் எப்படி இருக்க முடியும்? ஒரு நாடு எப்படி இருக்க முடியும்? ஆனால் இவன் வந்து புரட்சிக்கு இவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனால் புரட்சி முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் பிரான்ஸ் நம்ம ஒழுங்காக நடந்துக்கிட்டால் தான் ஆட்சி நடத்த முடியும். அவன் வந்துருச்சு. இப்போ இந்த டான்டன் என்ன பண்ணுறாருன்னா, நாம் ஒரு பயத்தை உருவாக்கணும், ஒரு டெரர். இந்த குரூப்புக்கு இடையில நாம் ஒரு பயத்தை உருவாக்கணும். பயத்தை உருவாக்கி வித் த ஹெல்ப் ஆஃப் த டெரர், அப்போ ஏதாவது ஒன்று நம்மளை அடிச்சு விடுவாங்களா, நம்மளை கொண்டுடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரணும். அப்படிங்கிறத ஒரு டெரரை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. டெரரை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சு 2 விஷயம் செஞ்சான். ஒன்று, அரசர்கள், இந்த அரசர்களுக்கு அரசன் அந்த நோபல்ஸ் இருக்காங்க, பவர்ஃபுல் பீப்புள். இப்போ அவனுக்கு பவர் இல்லை, ஆனால் அவன் கையிலலாம் காசு தானே இருக்கும்.
அவன் என்ன பண்ணுவான்னா, சாதாரண மக்கள் தாங்கிட்ட வேலை இருந்தால் கொஞ்சம் காசை கொடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்றான் அப்படிமா, அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து ஒரு ரெயின் ஆஃப் டெரர், இந்த ஆட்சிக்கு பேர் ரெயின் ஆஃப் டெரர், ஒரு பயங்கரமான ஒரு ஆட்சியை உருவாக்குனாங்க. உருவாக்கி அதுக்கு பேரே செப்டம்பர் மேசக்கர்னு பேர். செப்டம்பர் மேசக்கர். மேசக்கர் என்றால் படுகொலை என்று அர்த்தம். செப்டம்பர் மாதத்தில் மாத்திரம் ஒரு 1600 பேர் படுகொலை. அதாவது சொல்கிறான் 1600 பேருக்கு மேலே எல்லாம் பிடிச்சி வர வேண்டியது. இவன்லாம் யார் ராணி, இவன் அந்த நோபலுக்கு சொந்தக்காரன் தெரிஞ்சவன், இவன் அந்த நோபலுக்காக சாதாரண ஆளை கூட இருப்பான், ஆனால் எங்கேயாவது பிரச்சனை பண்ணியிருப்பான். அப்போ எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு இப்போ ஒரு கில்லட்டின் என்ற ஒரு மெஷின் ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. அந்த கில்லட்டின் என்ற மெஷினை கண்டுபிடிச்சி, கில்லட்டின் ஒன்றும் கிடையாது, தலையை கொண்டு போய் நீங்கள் வைக்கணும். அந்த தலையை கொண்டு வச்சா மேலேருந்து ஒரு பிளேடு அப்படி டக்குன்னு வரும். வந்த உடனே தலை அந்த பக்கம் போகும், முண்டை அந்த பக்கம் வந்துடும். நெக்ஸ்ட் 2 ஆள் இருப்பான், அந்த பக்கம் தலையெல்லாம் எடுத்துக்குவான், இந்த உடம்பு அந்த பக்கம் எடுத்து போட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு அடுத்தவனை கொண்டு வந்து நிறுத்துவான். எப்படி இருக்கும்? உங்கள் கண் முன்னாடி வரிசையாக க்யூவில் நிற்க வச்சுருப்பான். க்யூவில் நிற்க வச்சு தலையை வெட்டிக்கிட்டே இருப்பான். அங்கே ஒரு டக்குன்னு ஒரு பிளேட் இறங்க, முண்டாங்க, தலை இந்த பக்கம், நெக்ஸ்ட் அடுத்த ஆள் போனோம், நெக்ஸ்ட் அடுத்த ஆள் போனோம். இப்படி வெட்டினான். அவன் கையில் மாட்டினீங்கன்னா வெட்டிடுவாங்க. ஒன்றும் கேள்வியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இதுக்கு தான் ரெயின் ஆஃப் டெரர்னு பேர். 1792 இது ஞாபகம் வச்சுக்கணும். 1792 இது செப்டம்பர் மாதம் நடந்ததுனால இதற்கு பேர் செப்டம்பர் மேசக்கர் அப்படின்னு பேர். செப்டம்பர் மேசக்கர், செப்டம்பர் மாதத்தில் நடந்த ஒரு படுகொலை. இப்போ இன்னொரு குரூப் ஒன்று இருக்கு, கிராண்டி, கிராண்டே, GIRONDE. இந்த குரூப்புக்கு பேரு கிராண்டிஸ்ட்ஸ். இதை எடுத்தோம்னா கிராண்டிஸ்ட்ஸ். இவங்க ஜாக்கோபியன்ஸ். இந்த டான்டனுடைய தலைமையில ஜாக்கோபியன்ஸ். இங்க கிராண்டியினுடைய தலைமையில் இருக்கிற இவங்களுக்கு பேரு கிராண்டிஸ்ட்னு பேரு. கிராண்டிஸ்ட்னு பேரு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஜாக்கோபியன்ஸ் வந்து மக்களுக்கு ஒரு பயமுறுத்தி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி இதில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உள்ளூர்ல இருக்கிற மக்களை இவங்க நிறைய கொல்ல ஆரம்பிட்டாங்க. ஆனால் கிராண்டிஸ்ட் பார்த்தான், நம்ம இப்படி பண்ணக்கூடாது, நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸோட நம்ம சண்டை போடலாம், ஆனால் நம்ம மக்கள் மேலே இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கிராண்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி எடுத்தான். இப்போ கிராண்டிஸ்டுக்கும் ஜாக்கோபியன்ஸுக்கும் இடையிலேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ ஸ்லோலி ஜாக்கோபியன்ஸினுடைய அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஏன்னா அந்த ரெயின் ஆஃப் டெரர் இருக்கு இல்லையா, அந்த ரெயின் ஆஃப் டெரர், அந்த செப்டம்பர் மேசக்கர்னோட பிரான்ஸ் நாட்டில் இருக்க எல்லா மக்களுமே பயந்து போயிட்டான். ஏன்னா இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கிராண்டிஸ்ட் கொஞ்சம் தலையெடுக்கிறான். கிராண்டிஸ்ட் தலையெடுத்து நம்ம மக்களை நீ ஒன்றும் செய்யக்கூடாது, வெளிநாட்டுக்காரனோட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிராண்டிஸ்டினுடைய கை ஓங்குது, ஜாக்கோபியன்ஸினுடைய கை வந்து கொஞ்சம் இறங்குது. இவங்க வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, கமிட்டி ஆஃப் பப்ளிக் சேஃப்டி என்ற ஒன்றை உருவாக்குறாங்க. கமிட்டி ஆஃப் பப்ளிக் சேஃப்டி, பொதுமக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் என்று கமிட்டி ஆஃப் பப்ளிக் சேஃப்டியை இவர்கள் உருவாக்குகின்றார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இது ஒரு கமிட்டி. இது மாதிரி சில கமிட்டிஸ், எல்லா கமிட்டிஸும் கொடுத்து அந்த கமிட்டிக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நல்ல பவர் கொடுத்துறாங்க. மாதிரி நிறைய பவர் கொடுத்துறாங்க. பவர் கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய நோக்கம் டெஸ்பாட்டிசம் ஆஃப் லிபர்ட்டி. இவருடைய நோக்கம் என்ன ஆயிடுச்சு? டெஸ்பாட்டிசம், டெஸ்பாட்டிசம் ஆஃப் லிபர்ட்டி. அதாவது லிபர்ட்டி, லிபர்ட்டி என்பது ஒரு டெஸ்பாட், லிபர்ட்டி என்பதுதான் ஒரு டெஸ்பாட்டாக இருக்கணும். டெஸ்பாட்டாக இருக்கணும்னா எதேச்சதிகாரம். எதேச்சதிகாரம் யாருக்கு இருக்கணும்? தனிப்பட்ட மனுஷனுக்கு இருக்கக்கூடாது, ஒரு சுதந்திரத்திற்கு இருக்கணும். அப்போ சுதந்திரம் தான் டெஸ்பாட், அரசன் மாதிரி இருக்கணும் என்று டெஸ்பாட்டிசம் ஆஃப் லிபர்ட்டியை இவர்கள் உருவாக்குகிறார்கள். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70 இப்போ இவங்க கொண்டு வரலாம்.
கொண்டு வந்தா இன்னும் ஜாக்கோபியன்ஸ் இருக்கான், ஜாக்கோபியன்ஸ் பவர் குறையுது. இந்த ஜாக்கோபியன்ஸ் என்ன பண்ணான்னா கிட்டத்தட்ட சாதாரண மக்கள் நிறைய கொண்டுட்டான். அதனால ஜாக்கோபியன்ஸ் மேல எதிர்ப்பு இவங்க கையில ஓங்குது. இப்போ இவங்க டெஸ்பைட் இவங்க வந்து கிராண்டிஸ்ட் வந்து பவர்ஃபுல் ஆனால் கூட இன்னும் ஜாக்கோபியன்ஸ் இருக்கான். அப்போ ஜாக்கோபியன்ஸை நீங்கள் முழுசாக ஒழிக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா 1793 1794 1793 இது ஏப்ரல், இது ஜூலை. ஏப்ரல் 1793 ஜூலை 1794 வரைக்கும் ஒரு வருஷம் நிறைய பேரை காலி பண்ணிட்டாங்க இவங்களாம். இதுல ரொம்ப முக்கியமானவன் யாரான்னா இந்த டான்டன் இருக்கான் பாருங்க, இந்த ஜாக்கோபியனோட ஹெட்டு, இவனை போட்டான். டான்டனை கொண்டுட்டாங்க. அப்புறம் இந்த மேரி அண்டாய்னெட் என்று அந்த 16ஆம் லூயினுடைய ஒய்ஃப் இருக்கா பாருங்க, அவளை கொண்டான். அப்புறம் மேடம் ரோலண்டுன்னு ஒருத்தி, அவளும் இந்த நோபல்ஸில் ரொம்ப கொஞ்சம் திமிரு. ஸோ மேடம் ரோலண்டு, மேரி அண்டாய்னெட்டு, டால்டன், பெய்லின்னு ஒருத்தன், BAILLY, பெய்லி, டான்டன், மேரி அண்டாய்னெட்டு, மேடம் ரோலண்டு, இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிட்டு இப்போ இந்த பப்ளிக் சேஃப்டி இருக்கு இல்லையா, கமிட்டி ஆஃப் பப்ளிக் சேஃப்டி எல்லாத்தையும் உருவாக்கிட்டாங்க. இந்த கமிட்டி ஆஃப் பப்ளிக் சேஃப்டிக்கு ராஸ்பெரி என்பவரை தலைமையாக கொண்டு வந்தாங்க. அதாவது இவருடைய தலைமையில் இருக்கிறவங்க இயங்கி இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் ஏப்ரல் 1793 1794 வரைக்கும் நிறைய பேரை கில்லட்டினைஸ் பண்ணா. அதில் முக்கியமான ஆள்லாம் நான் சொன்ன முக்கியமான ஆள்லாம் கில்லட்டினைஸ் ஆயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த கமிட்டி ஆஃப் பப்ளிக் சேஃப்டிக்கு யாரு தலைவர்? ராஸ்பெரி தலைவர். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் பீரியட்ல தான் இந்த இதெல்லாம் நடக்குது. இவர் தான் தலைவர். இந்த தலைவருடைய ஆட்சியில் தான் இவ்வளவு நடக்குது. நடந்துட்டு இந்த ஜூலை 1794 முடியும் போது ஏன்னா இந்த நிறைய பேரை கொன்ன உடனே இவன் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி ஆயிடுறானா, இவனையும் கில்லட்டினைஸ்ல போட்டான். He also was guillotinized. இவனையும் கில்லட்டின்ல போட்டாங்க. ஸோ இதோட ஒரு தேர்ட் ஃபேஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ தேர்ட் ஃபேஸ் இஸ் ஓவர். இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ ஜூலை ஆகஸ்ட் 1795 இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்ச உடனே இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனை மறுபடியும் ஒரு மூன்றாவது தடவையாக ஒரு கான்ஸ்டியூஷன் ஒன்று, அதாவது இந்த 3 ஃபேஸ் 3 ஃபேஸ், இதுதான் கோர்ஸ் ஆஃப் தி ரெவல்யூஷன். பிரெஞ்சு புரட்சியினுடைய 3 கட்டமாக இது முடியுது. இப்போ இறுதி கட்டம், லாஸ்ட் ஃபேஸ் கிடையாது, அவ்வளவுதான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஜூலை ஆகஸ்ட் 1795 அந்த 1795 ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாதத்துல இவங்க ஒரு நியூ கான்ஸ்டியூஷனை எமர்ஜ் ஆகுது. ஒரு நியூ கான்ஸ்டியூஷன் எமர்ஜ் ஆகுது. இதற்கு பேரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இயர் 3. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த இயர் 3 அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 5 மெம்பர்ஸ் டைரக்டரியை கிரியேட் பண்றாங்க. அதாவது எலெக்ஷனா நடக்குது, 5 மெம்பர்ஸ் டைரக்டரி, எல்லாம் எலெக்ஷனா நடக்குது, எல்லாம் நடக்குது. பார்லிமெண்ட் 2 லெஜிஸ்லேட்டிவ் என்றால் சட்டசபை, சட்டம் இயற்றுகின்ற சபை. 2 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஃபார்ம் பண்றாங்க. நம்ம சொல்ல முடியாது, லோக்சபாங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறது, இங்க இருக்கிறது எம்எல்ஏ சட்டசபை, அது பாராளுமன்றம். அது மாதிரி 2 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் அந்த சபையில சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரிலாம் உருவாக்கிக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு கவுன்சில், 5 பேர் கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதுதான் 5 மெம்பர்ஸ் டைரக்டரி அப்படின்னு ஒரு டைரக்டரியை உருவாக்குறாங்க.
இந்த 5 members டைரக்டரி. இதுதான் இப்போ பவர்ஃபுல். ஆல்மோஸ்ட் ரெவல்யூஷனரிஸ் பூரா முடிஞ்சு போச்சு. இந்த புரட்சி செய்தவனெல்லாம் ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ 5 members டைரக்டரி எல்லாமே வந்துருச்சு. இந்த ராயலிஸ்ட் இருக்காங்க பாருங்க, இந்த அரசனுக்கு சார்பாக இருந்தவன், நோபலுக்கு சார்ந்தவன்லாம் ஆல்மோஸ்ட் இந்த ஊர் வேணாண்டான்னு எல்லாருமே விட்டு ஓடி போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. இப்போ நிறைய யங் ஆஃபீஸர்ஸ் நிறைய வராங்க, நிறைய யங் ஆஃபீஸர்ஸ் வர்றாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஜூலை ஆகஸ்ட் வருதா, அக்டோபர் 1795ல, அதாவது மக்கள் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான், மறுபடியும் ஒரு சின்ன ஒரு கிளர்ச்சி மாதிரி ஒன்று உருவாச்சு. சாதாரண மக்கள் வந்து ஒரு இந்த எல்லாத்துலேயுமே எதையாவது ஒத்துக்கிறவங்க ஒத்துக்காத ஒரு குரூப் வந்து ஒரு புயலை கிளப்பி விட்டாங்க. அந்த புயலை அடக்கிறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் போகணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அனுப்பி இந்த குரூப்பை அடக்கிறாங்க. அது ஒரு இன்சரக்ஷன், மக்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற ஒரு கொதிப்பு, ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. இதை ஒத்துக்காதவன் இருப்பான். நமக்கு இது ரைட்டுமா, இப்போ இது ரைட் இல்லைன்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்குங்களா, அந்த ரைட் இல்லைங்கிற குரூப்பு ஏற்கனவே இந்த சண்டை போட்டு பழகினவன், போராடி பழகினவன், அவன் ஒரு போராட ஆரம்பித்த உடனே அக்டோபர் 1795ல் ஒரு இன்சரக்ஷன், சாதாரண மக்கள்கிட்ட ஒரு கொதிப்பு உண்டாகுது, சின்னதுதான். உடனே தன்னுடைய படையை அனுப்புகிறாங்க. அந்த படையில் ஒரு யங் ஆஃபீஸர், அவர் ரொம்ப திறமையாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்த புரட்சிக்காரர்கள் எல்லாத்தையும் அவன் கம்ப்ளீட்டாக அடக்குறாங்க. 17th அக்டோபர் 1795ல நடக்குது. 17th அக்டோபரில் ஒரு நியூ கான்ஸ்டிடியூஷன், ஒரு புதிய அரசியல் அமைப்பு தோன்றுகிறது. இதுதான் அதாவது புதிய அரசியலமைப்பு, பிரான்ஸ் நாட்டினுடைய புதிய அரசியலமைப்பு தோன்றுகிறது. அந்த கடைசி கட்டத்தில் எழுந்த அந்த புரட்சிக்காரர்களை அடக்குவதற்காக அனுப்பப்பட்ட படையிலே ஒரு தலைமையான ஒரு யங் ஆஃபீஸர் இருந்தான். அந்த யங் ஆஃபீஸர் தான் நெப்போலியன். ஆமாம், நெப்போலியன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போது நெப்போலியன். இல்லை என்ன வேடிக்கைன்னா, எந்த மன்னராட்சியை எதிர்த்து இப்படி ஒரு 1789ல் ஆரம்பித்து 1795 வரைக்கும் 6 வருஷம் போராடி ஒரு பிரான்ஸ் குடியரசு என்றை உருவாக்குனாங்க. இப்போ ஒருத்தன் நெப்போலியன் போனபர்ட்னு ஒருத்தன் வர்றான். அடுத்து அவன் பிரான்ஸை கைப்பற்றி அவன் தன்னை மன்னனாக மாற்றிக்கொள்கிறான். மீண்டும் பிரான்ஸ் வந்து மன்னராட்சிக்கு போகுது. இன்னொரு வீடியோவில் ரைஸ் ஆஃப் நெப்போலியன் எப்படி ஒரு அரசன் ஆகிறான், எப்படி இதை ஒழிச்சிட்டு அவன் தன்னை கிங் ஆக்கிக்கிறான் என்பதை நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.